டேஸ்டியான மசாலா சுண்டல். இது மாதிரி ஈவினிங் டைமில் சூடாக மசாலா சுண்டல் கொடுத்தா யாருக்கு தான் பிடிக்காது? எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான 1/2 கிலோ வந்து வெள்ளை பட்டாணி எடுத்துருக்கிறேன். இந்த சுண்டல் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் நான் ஊற வச்சிடுறேன். இல்லைன்னா ஒரு 6 மணி நேரமாவது மேக்ஸிமம் ஊறணும். நல்லா ஊறின பிறகு மார்னிங் எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சிடலாம். ஆல்ரெடி நல்லாவே ஊறி இருக்குது, அதனால் 3 விசில் போதும். நல்லா ஊற வைக்கல அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு விசில் விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்டாக வேகணும், ரொம்பவும் நெத்தாமல் இல்லாமல் ரொம்பவும் குலையாமல் இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இதுக்கு சில இதெல்லாம் போட்டு அரைக்கணும். அந்த மசாலாலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் தனியா விதை இதெல்லாம் மிக்சியில் போட்டுட்டு இது கூடவே வந்து 2-3 துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 வெங்காயம், 2 தக்காளி, இதுவும் கூட கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வந்து கொத்தமல்லியோட தலையெல்லாம் பறித்து வச்சுட்டு அதோட தண்டு இதிலே போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன் நான். இந்த அளவுக்கு ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப குறகுறப்பு இல்லாமல் அரைச்சிக்கலாம். தென் வானல் ஹீட் ஆனதும் அதில் ஆயில் விட்டுட்டு அதுக்கு தேவையான சில மிளகாத்தூள் அதாவது வெறும் மிளகாத்தூள், சாம்பார் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, மஞ்சள் தூள் வந்து 1/2 ஸ்பூனு, கொஞ்சம் கரம் மசாலா அது எல்லாமே போட்டு லேசாக எண்ணெயில் வந்து கருகாமல் ஒரு கிண்டிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி மற்ற விஷயங்கள்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் பச்சை வாடெல்லாம் போன பிறகு அந்த தண்ணியெலாம் இழுத்து நல்லா கெட்டியாகிடும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம சுண்டலோட தண்ணி இருக்குது இல்லைங்களா, அந்த தண்ணியை வந்து இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணி செமி சாலிடாக ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமேலுக்கு திரும்ப மீதி இருக்கிற சுண்டல் எல்லாத்தையுமே வந்து நம்ம இதுலேயே வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற தண்ணியே நமக்கு போதும். இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்துச்சுன்னா பார்த்துங்க, நம்ம எக்ஸ்ட்ரா அந்த கடலை மாவு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணவே தேவையில்லை. இதில் இருக்கிற திக்னஸே போதும். ஆல்ரெடி சுண்டலை நான் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா உப்பு பத்தலைன்னா இப்போ நான் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இது மேலே வந்துட்டு நல்லா கொதித்த பிறகு கொஞ்சம் மல்லித்தலையை வந்து தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா வாசனையாக டேஸ்டியான சுண்டல் நமக்கு ரெடி. இதுக்கு வந்து நம்ம வெங்காயம், கேரட்டு இதெல்லாம் வந்து துருவி வச்சுக்கலாம். சேம் டைம் கொஞ்சம் கார்ன் இருந்தால் நான் நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக, அதனால் கார்ன் கொஞ்சம் பொரிச்சிக்கிறேன். ரெடிமேடாக நீங்கள் வீட்டிலேயே கடையில் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சுக்கோங்க, இல்லைன்னா வீட்டில் பொரிச்சிக்கலாம். கொஞ்சம் கேரட் துருவல், வெங்காயம், கொத்தமல்லி தழை, தென் அது கூடவே கொஞ்சம் தக்காளி மேலே இருக்கிற ஸ்கின் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க, உள்ள இருக்க விதை இல்லாமல். தென் நம்ம சுண்டலை போட்டு அது மேலே கேரட் துருவல், தென் வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, தென் அந்த தக்காளி, அது மேலே கிறிஸ்பியான கார்ன் இது எல்லாமே தூவி விட்டு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும். சூடாக சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. மற்ற விஷயங்கள் வேறு எதோ நம்ம வாங்கி கொடுக்கறத விட பசங்களுக்கு இது மாதிரி ஈவினிங் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.